வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு ஈழத்து சிவானந்த அடிகள் அறிமுக உரை. யார் இந்த ஈழத்து சிவானந்த அடிகள்? இன்று இவரை பற்றி எத்துணை பேருக்கு தெரிகின்றது? ஏன் இவரை பற்றி தமிழர்களாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்? இது போன்ற எண்ணற்ற கேள்விகளுக்கு விடைகளை தருகின்ற பதிவாக இந்த பதிவு அமைகின்றது. ஈழத்து சிவானந்த அடிகள் என்ற பெயரை கேட்டவுடன் இவர் ஒரு சைவ சமய பற்றாளர் என்பது தெளிவாகின்றது. ஈழத்து என்ற அடைமொழி இவரது பூர்வீகம் ஈழ தேசமாகிய இலங்கை என்பதை உறுதிப்படுத்துகின்றது. இவருடைய இயற்பெயர் பாலசுப்பிரமணியம் என்று அறியப்படுகின்றது. தமிழ் மொழி மீது தீரா காதல் கொண்ட இவர் தமிழுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழர்களுக்கும் ஆற்றிய தொண்டு அளப்பரியது. எந்த ஆண்டில் இவர் பிறந்தார் என்பது குறித்து உறுதியான ஆவணங்கள் ஏதும் நமக்கு கிடைக்கப் பெறவில்லை. சுமார் 1892 முதல் 1894 வருட காலகட்டத்தில் பிறந்திருக்க வாய்ப்பு மிகுதி என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கருத்து கூறியிருக்கின்றார்கள். தன் நலம் கருதாமல் நோக்கங்கள் ஏதுமற்று தமிழுக்கு உழைத்த இந்த பெரியாரை பற்றி நாம் அறிந்து கொண்டால்தான் பிற்காலத்தில் பெரியார் என்று புனையப்பட்ட ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்களின் உண்மை முகத்தை நாம் அறிந்து கொள்ள இயலும். நடந்த உண்மை சம்பவங்களை உள்ளது உள்ளபடி தொகுத்து கூறுவதுதான் உண்மை வரலாறு எனப்படும். வரலாற்று நிகழ்வுகளில் கற்பனைகளும் திரிபு கருத்துக்களும் புகுத்தப்பட்டால் அது உண்மை வரலாறாக இருக்க வாய்ப்பே இல்லை. கற்பனைகளினாலும் திரிபு கருத்துக்களினாலும் உண்மைகளை தற்காலிகமாக மறைக்கத்தான் இயலுமே அன்றி அதனை ஒருபோதும் அழிக்க இயலாது. அன்பும் சிவமும் வேறு வேறு அல்ல, அதாவது அன்பே சிவம் என்று ஒரு கூற்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். இதை போலத்தான் உண்மையும் சிவமும் வேறு வேறு அல்ல, இரண்டும் ஒன்றே என்று கூறுகின்றேன். என்றுமே மாறா தன்மையிலும் நிலைத்த பொருளாகவும் முற்றறிவு பொருளாகவும் நிரந்தர ஆனந்த பொருளாகவும் இருக்கின்ற சிவத்தை சத் கூட்டல் சித் கூட்டல் ஆனந்தம், அதாவது சச்சிதானந்தம் என்று கூறினார்கள். சிவத்தை போன்றே உண்மையும் இவ்வாறானதே என்பதால்தான் உண்மை என்ற வார்த்தைக்கு நிகராக சத்தியம் என்ற வார்த்தையை உருவாக்கினார்கள். எவ்வளவு முயற்சி செய்தாலும் சிவத்தை அழிக்க இயலுமா? இயலாது அல்லவா? அதுபோல உண்மையை ஒரு காலும் அழிக்கவே இயலாது என்ற அடிப்படை உண்மையை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். உண்மை என்ற முகமுடியை மட்டும் மாட்டிக்கொண்டு உலா வருகின்ற பொய்கள், கற்பனைகள், திரிபுகள் என அனைத்தும் உண்மை வரலாறு அல்ல என்பதை நாம் அனைவரும் உணர வேண்டும். சமூகத்தில் இன்று உலா வருகின்ற அனைத்து திரிபு கருத்துக்களுக்கும் யார் காரணம்? திரிபு கருத்துக்களை பரப்புவர்களா காரணம்? ஒருபோதும் இல்லை என்பது என் தனிப்பட்ட கருத்து. எது உண்மை வரலாறு என்று தேடிக் கண்டறியும் நூல் வாசிப்பு தாகம் நம்மிடையே இல்லை என்பதுதான் இதற்கு மிக மிக முக்கிய காரணமாக நான் கருதுகின்றேன். மூல நூலினை படிக்காமல் உரை ஆசிரியர்கள் எழுதி வைத்திருக்கின்றவற்றை படித்தால் கருத்து பிறழ்வு உண்டாகும். உங்களின் சுய சிந்தனை மழுங்கடிக்கப்பட்டுவிடும். எளிமையாக இருக்கின்றது என்ற காரணத்திற்காக மூல நூல் வாசிப்பை தவிர்த்துவிட்டு உரையாசிரியர்களின் பின்னே பயணித்தால் உண்மைகளை உணர வாய்ப்பின்றி போய்விடும். உரையாசிரியர்களே வேண்டாம் என்பதல்ல பதிவின் கருத்து. உரையாசிரியர்களின் பங்களிப்பினை சரியான பாதையை காட்டுகின்ற விளக்கொளியாக மட்டும் வைத்து கொள்ளுங்கள். ஆனால் உண்மையை நோக்கிய பயணம் என்பது உங்களுடைய சிந்தனை போக்கில் அமைய வேண்டும் என்று கூறுகிறேன். எனவே உண்மையை கண்டறிகின்ற பயணத்தில் மூல நூல் வாசிப்பு என்பது மிக மிக இன்றியமையாதது என்பதை அழுத்தம் திருத்தமாக மனதில் பதித்து கொள்ளுங்கள். எவ்வித சார்பும் இன்றி அனைத்து மொழி மூல நூல்களையும் படியுங்கள்.
சுயமாக சிந்தியுங்கள். அதன் பிறகு ஒரு முடிவிற்கு வாருங்கள். இதை விடுத்து மேடை பேச்சாளர்களின் கருத்துக்களை உண்மை என்று நம்புவது, ஊடகங்களில் வெளிவருகின்ற நோக்கங்கள் நிறைந்த காணொளிகளை காண்பது, அந்த காணொளிகளுக்கு உணர்ச்சி வசப்படுவது போன்றவற்றில் கவனம் செலுத்தினால் உண்மையை நோக்கிய உங்களின் பயணம் திசை மாறிவிடும் என்று புரிந்து கொள்ளுங்கள். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று எத்துணை முறை அழுத்தம் திருத்தமாக கூறினாலும் நாம் சுயமாக சிந்திக்க துணிவதே இல்லை. முன் முடிவுகள் ஏதுமின்றி ஒரு கருத்தை ஆராய்ந்து பாருங்கள். உண்மைக்கு மிக நெருக்கத்தில் இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள். மொழிப்பற்று, ஜாதிப்பற்று, அரசியல் பற்று, சமயப்பற்று என்று எல்லாவித பற்றுக்களிலிருந்து விலகி நின்று நடுநிலையோடு பாருங்கள். உண்மை என்ற காட்சி மிக மிக துல்லியமாக தெரியும். பொய்ச் செய்திகளினாலும் திரிபு கருத்துகளினாலும் உண்மைகளை மறைக்க மட்டுமே இயலுமே அன்றி அதனை ஒருபோதும் அழிக்கவே இயலாது. பொருத்தமான காலத்தில் பொருத்தமான நபர்களின் வழியாக உண்மைகள் வெளிப்பட்டே தீரும் என்பதுதான் உண்மைக்கே உரிய ஒப்பற்ற ஆற்றல். நோக்கங்கள் நிறைந்த மனிதர்களினால் இடைச்செருகல்களுக்கும் திரிபுகளுக்கும் ஆட்பட்ட கடந்த கால நிகழ்வுகளைத்தான் உண்மை வரலாறு என்று இன்று சித்தரிக்கப்படுகின்றது. பள்ளி கல்லூரி பாட புத்தகங்களில் நாம் படிக்கின்ற வரலாறு என்பது உண்மை வரலாறு அல்ல என்று உணரும் காலம் நெருங்கி வந்துவிட்டது. மரத்தில் விளைந்த சுவைமிக்க கனிகளை சுவைப்பதில் தவறில்லை. ஆனால் அனைத்திற்கும் ஆதாரமாக மறைவாக உள்ள வேரினை மறந்துவிடக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொண்டு உண்மை என்ற வேரினை நோக்கி நம் பயணம் அமைய வேண்டும். ஈழத்து சிவானந்த அடிகள் என்று தலைப்பினை தந்துவிட்டு இவ்வளவு நீண்ட முன்னுரை அவசியமா என்று கூட சிலருக்கு தோன்றலாம். உண்மை காட்சிகளை தரிசிக்க துடிக்கும் கண்களில் படிந்துள்ள தூசுக்களை முதலில் அகற்ற வேண்டும் என்கின்ற நோக்கத்தில்தான் மேற்கண்ட தகவல்களை உங்களுடன் பகிர்ந்திருக்கின்றேன். இலங்கையில் பிறந்த ஈழத்து சிவானந்த அடிகள்தான் தமிழகத்தில் ஹிந்தி மொழி திணிப்பிற்கு எதிரான விதையை முதலில் விதைத்தவர். அவர் விதைத்த விதைதான் பின்னாளில் மிகப்பெரிய விருட்சமாகி தமிழ் மொழியை அரவணைத்து காத்தது. கடினமான கல் ஒன்றை பிளப்பதற்கு 100 முறை சுத்தியலால் அடித்தும் உடைபடாமல் இருந்த வேளையில் ஒருவன் வந்து 101வது முறையாக அடித்தவுடன் பிளந்து கொள்கின்றது என்றால் என்ன பொருள்? முன்னர் விழுந்த பல அடிகளில் பலவீனப்பட்ட கல் 101வது அடியில் உடைந்து இருக்கின்றது என்று பொருள். இந்த உண்மையை மறைத்து 101வது அடியை அடித்தவனின் ஆற்றல்தான் கல்லை பிளந்தது என்று கூறினால் எவ்வளவு மூடத்தனமானதோ, அதுபோல ஹிந்தி மொழி திணிப்பிற்கு எதிராக குரல் கொடுத்து களம் கண்டு இன்னுயிர் நீத்து சமூக புரட்சியை உண்டாக்கியவர்களை அடையாளப்படுத்தாமல் அரசியல் ஆதாயம் ஒன்றே குறிக்கோள் என்று செயல்பட்டோரை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவதும் மூடத்தனம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மாபெரும் தேர் அசைந்து நகர்கின்றது என்றால் அது கூட்டு முயற்சியின் வெற்றி. அதுபோல ஹிந்தி மொழி திணிப்பிற்கு எதிராக பலர் போராடி இருக்கின்றார்கள். எனவே வெற்றிக்கு வித்திட்ட அனைவரும் போற்றுதலுக்கு உரியவர்கள் என்பதில் மாற்று கருத்து ஏதுமில்லை. ஆனால் வெற்றிக்கான காரணமாக தனி மனிதரையோ இயக்கத்தையோ அடையாளப்படுத்துவது தவறு என்று கூறுகிறேன். 1938ஆம் ஆண்டு ஹிந்தி மொழியை கட்டாய பாடம் ஆக்குவேன் என்று ராஜகோபாலாச்சாரியார் அதாவது ராஜாஜி அறிவித்த பொழுது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து முதலில் தந்தி அடித்தவர் ஈழத்து சிவானந்த அடிகள். ஹிந்தி மொழி திணிப்பிற்கு எதிரான விதையை முதலில் தமிழர் மனங்களில் விதைத்து அதனை ஒரு இயக்கமாக முன்னெடுத்த முதல் போராளி ஈழத்து சிவானந்த அடிகள் என்றால் அது மிக இல்லை. ஈழ தேசமான இலங்கையில் பிறந்த சிவானந்த அடிகள் தமிழகம் வந்து கருவூரில் தங்கினார். சைவ சமய தொண்டினை ஒரு கண்ணாகவும் தமிழ் மொழி பாதுகாப்பை மற்றொரு கண்ணாகவும் கருதிய சிவானந்த அடிகள் தன்னால் இயன்ற சிவத்தொண்டினையும் தமிழ் தொண்டினையும் தொடர்ந்து செய்து வந்தார். இந்த காலகட்டத்தில் தமிழகம் சட்டமன்ற தேர்தலுக்காக தயாராகி கொண்டிருந்தது.
12/2/1937 உங்கள் கடமை என்ற தலைப்பில் ஹிந்தி திணிப்பிற்கு எதிராக ஒரு கட்டுரையை தயார் செய்து வெளியிட்டார் ஈழத்து சிவானந்த அடிகள். கருவூரில் அன்னக்காவடி மடம் என்ற இடத்தில் தங்கி இருந்து கொண்டு கிடைத்த பிச்சை உணவினை உண்டு கொண்டு தமிழுக்காக தொடர்ந்து பணியாற்றினார் ஈழத்து சிவானந்த அடிகள். இந்த சூழலில் திரு மறைமலை அடிகளார் ஹிந்தி பொதுமொழியா என்ற நூலினை வெளியிட்டு இருந்தார். இந்த நூலின் கருத்துக்கள் தன்னுடைய நோக்கத்திற்கு வலு சேர்ப்பதாக கருதிய ஈழத்து சிவானந்த அடிகள் இந்த நூலினை பல பிரதிகள் எடுத்து தமிழ்நாடு முழுவதும் பரப்பினார். ஜி.டி. நாயுடு, பாகநேரி காசி விஸ்வநாதன் செட்டியார் போன்றோர் செய்த பண உதவியால் இந்த பணியை சிறப்பாக செய்தார் ஈழத்து சிவானந்த அடிகள். ஈழத்து சிவானந்த அடிகளின் இந்த செயலுக்கு முதலில் கடும் எதிர்ப்பு தெரிவித்த மறைமலை அடிகள் பின்னாளில் அவருடைய தூய தமிழ்ப்பற்றை கண்டு ஆதரித்தார். ஈழத்து சிவானந்த அடிகளின் இந்த முயற்சிக்கு நாவலர் சோமசுந்தர பாரதியார், அருணகிரி அடிகள், சண்முகானந்த அடிகள் போன்றோர் பக்க பலமாக நின்று ஆதரவு குரல் எழுப்பினார்கள். இந்த சூழலில் தமிழக சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியது. ராஜாஜி முதல் அமைச்சரானார். ராஜாஜி முன்னர் அறிவித்தபடியே தமிழ்நாட்டில் உள்ள 60 உயர்நிலை பள்ளிக்கூடங்களில் ஹிந்தி கட்டாய பாடம் என்று அறிவித்தார். ஈழத்து சிவானந்த அடிகள் எது நடந்துவிடக்கூடாது என்று கடுமையாக போராடினாரோ அது நடந்துவிட்டது. மேற்கொண்டு என்ன செய்வது, எவ்வாறு எதிர்த்து போராடி வெல்வது என்ற குழப்பம் ஈழத்து சிவானந்த அடிகளின் மனதை கலக்கமடையச் செய்தது. எதிர்பார்ப்புகள் ஏதும் இன்றியும் விளைவுகள் மீது பற்று இன்றியும் ஆற்றப்படுகின்ற வினைகள் கண்டிப்பாக வெற்றி பெறும் என்பதை நன்கு உணர்ந்திருந்த ஈழத்து சிவானந்த அடிகள் ராஜாஜியின் அறிவிப்பிற்கு எதிராக களம் இறங்குவது பொருத்தமானது மட்டுமல்ல, இது காலத்தின் கட்டாயம் என்று முடிவு செய்தார். இதற்கு பிறகு நடந்த சுவையான வரலாற்று நிகழ்வுகள் எவை எவை என்பதனை வரும் அடுத்த பதிவில் வழங்குகின்றேன். நான் முன்னரே கூறியது போல இந்த பதிவில் பகிரப்படும் செய்திகளை மொழிப்போர் சம்பந்தமான மூலத் தகவல்களுடன் ஒப்பிட்டு பார்த்து உறுதி செய்து கொள்வது உங்களின் கடமை என்று கூறி இன்றைய நாள் பதிவினை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்.